ஜெமினி பிரிட்ஜ். ஜெமினி கணேசன் சார் கட்டினதா இது? சும்மா வாயா. என்ன இது ஒரு டவுட் கேட்க விட மாட்டேங்கிற? இத ஓடுது பார். இதான் நான் சொன்ன புண்ணிய நதி. இதுல குளிச்சேன்னா காக்காவை தின்ன தோசம் போயிடும். என் ஃப்ரெண்ட் சிவாவை நான் தேடுறேன். முதல்ல குளி அப்புறம் தேடு. சரி, இந்த ஆற ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் திருப்பி விட்டா 6 போகம் விளையுமே. இங்கதான் நீ குளிக்கணும். ஆஹா, எவ்வளவு பெரிய நதி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஏன் சிட்டில தண்ணி லாரியை வச்சுக்கிட்டு குறுக்கு மறுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். சரி சரி கழட்டு. கழட்டுறேன். என்ன இது ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குதே? சரி தின்னல உங்ககிட்ட இருந்தா ஸ்மெல் வருது. ஐயோ அசிங்கமா போச்சு. சரி, நதி ஏன் இவ்வளவு கருப்பா இருக்குது? அது காக்காவும் கருப்பு நதியும் கருப்பு இல்லையா? என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்காத. எனக்கு சிட்டில 1000 வேலை இருக்கு. ஏன் சிட்டி பேங்க்ல வேலை செய்றீங்களா? முதல்ல நீ கேட்டுப்பா. நீ எடுத்துக்கப்பா, நீ எடுத்து குளி. குளிச்சிட்டுமா? முதல்ல சோப்பு ஷாம்பு இல்லாம குளிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சீக்கிரம். ஒரு பேண்ட் சட்டை லாபம். ஐயோ அட பாவிங்களா, கூவ நதிங்கிறது ஒரு ஹோல்சேல் சாக்கடைன்றத சொல்லாம போயிட்டேடா. எங்கடா இருக்கிற? ஐயோ என் பேண்ட் சட்டையெல்லாம் உருவிட்டு போயிட்டேடா. பட்டணத்துக்கு வந்து எல்லாத்தையும் உருவிட்டு விட்டாருங்க. கடைசியில சாக்கடையில என்ன குளிக்க வச்சுட்டாரு. இப்ப என்ன விடுவேன்? சிவா, நான் மோகன்றா. ஐயோ உனக்கு நான் எப்படி ஞாபகப்படுத்துவேன்? இந்த பாத்தியாடா, காவிரி ஆத்தக்கரையில இடுப்புல சட்டி தலையில சட்டி புரியுதாடா? அப்புறம் இத பாரு இது வருதாடா உனக்கு ஞாபகத்துக்கு வருதாடா? தூரம் ஆனாலும் வெயில் ஜாஸ்தி. வைத்தியம் முடிச்சுட்டு போட்டு பாவம். அட பாவி, என் உயிர் நண்பனுக்கே என்ன அடையாளம் தெரியாம போயிருச்சு. இனி நான் என்ன பண்ணுவேன்? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. டொய்யும் ஜென்டில்மேன் ஆறுன்னு சொல்லி கூவாத்துல குளிக்க வச்சுட்டாயே ஒரு பண்ணாட. தயவு பண்ணி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கழுவி விடுறியா ப்ளீஸ்? முதல்வன் அர்ஜுன் மாதிரி ஆக்கி விட்டான் தாயே. கொஞ்சம் ஹாட் வாட்டர் இருக்குங்களா? பரவாயில்ல, தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம். ஊத்து தாயே. கார்பரேஷன் வாட்டரா? ஒரே உப்பா இருக்குது. கடல்ல இருந்து கரெக்ஷன் போல இருக்குது. சார் தப்பா நினைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆபத்துக்கு பாவம் இல்ல. பயங்கரமா முதுகு அரிக்குது. தேய்ச்சி விட முதுகுலதான் இந்த இடத்துலதான். அப்படிதான் அப்படியே ரைட் வா. ரைட் கீழே இறங்கி அப்படியே ஒரு யூ டர்ன் போடு. அப்படிதான் நல்லா தேய்ச்சி விடுமா. அழுக்கு போயிடுச்சாமா? போயிடுச்சு. இந்த பக்கம் போயிடுச்சா? நல்லா போயிடுச்சு. அந்த பக்கம் போயிடுச்சா? அழுக்கு போயிடுச்சா? அழுக்கு போயிடுச்சா? அப்புறம் ஏன் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற? கிராஜுவேட் பாடிக்கிறதால தேய்ச்சி கரெக்ட் பண்ணலாம்னு பாக்குறியா? மூஞ்சி போராட்டத்தை பாரு. ஐயோ பாவம், தண்ணி ஊத்துனா ரொம்ப திமிர்தான். என்ன பண்ற பாரு. அடிபட்டு எவ்வளவு நாள் ஆகுது? கொஞ்ச நாள் ஆச்சு டாக்டர். ஏன் டாக்டர், நீங்க பணம் கொடுத்து பாஸ் பண்ணவரா? பின்ன இங்க அடிபட்டதுக்கு அங்க அமுக்குறீங்களே டாக்டர். ஆமா, ஏதோ கட்டை அடிச்ச மாதிரி இருக்கு. ஆமா டாக்டர், அடிச்சது செம்ம கட்டதான். ஆனா கையில வச்சிருந்த குடத்தை வச்சு அடிச்சிருச்சு. உடனே தியேட்டர் ரெடி பண்ணுங்க. தியேட்டரா? டாக்டர் போடுறது போடுறீங்க, நல்ல பாட்டு உள்ள படமா போடுங்க டாக்டர். இப்பெல்லாம் பாட்டு சரியில்லைன்னா பொம்பளைங்களே வெளியே வந்து தம் அடிக்கிறாங்க டாக்டர். எந்த தியேட்டர் வந்து பாத்து தெரியும். Mind it, we should be very careful about this patient. It should be very, very confidential. நான் டாக்டர் இங்கிலீஷ் பேசி இந்த நர்ஸை கரெக்ட் பண்றீங்களா? இத காட்டலையும் அது பெட்டரா தெரியல. குட், மயக்க மருந்து மிச்சம். என்ன இது? ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள மரமெல்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க. பைக் ஓடுற சவுண்ட் எல்லாம் கேக்குது. டிரைவிங் தியேட்டர் போல இருக்குது. ஐயோ என்னடா இது, ரோட்ல கொண்டாந்து போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ இடுப்பு தாங்க முடியலையே. ஐயோ இடுப்பு வலிக்குதே. என்ன இது?
ஐயோ தலையில வலின்னு போனாக்க இடுப்புல தையல் போட்டு வச்சிருக்கிறாரே டாக்டர். ஆஹா, ஒரு ஜிப்பு வச்சு தச்சிருந்தாலாவது திறந்து பார்த்து என்ன ஏது தெரிஞ்சிருக்கலாமே. என்னமோ வெயிட் குறையிற மாதிரி இருக்கு. ஆனா என்னன்னு புரியலையே, என்னத்தான் ஆவரான்னு தெரியலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டேய் வேலை இல்லாதவன வாடா. என்ன வாடா, இங்க என்னடா இருக்கும்? எங்க? இந்த ஏரியாடா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்க இடுப்பு தான் இருக்கு. அட பாவி, திமிர் பிடிச்ச ஊருடா இது. போடா போ. பிரேக் பிடிக்காத தண்ணி லாரியில தாண்டா அறிவிட போறது. ஐயோ வலி தாங்க முடியலையே. ஒரு குவார்டர் அடிச்சா நல்லா இருக்குவே. குவார்டர். இப்ப தாண்டா எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு கிட்னியை லாவி போட்டீங்களடா. இன்னைக்கு என்னமா டின்னர்? ஏன்டா இப்படி தினமும் குடிச்சிட்டு வர? கிட்னி கெட்டு போடுண்டா. ஆண்டவனுக்கே தெரியுமா மனுஷன் குடிப்பான்னு. அதனாலதான் ஒரு மூளை, ஒரு இதயம், ஒரு இறைப்பைன்னு படைச்சவன் கிட்னியை மட்டும் டபுளா படைச்சான். ஒண்ணு கெட்டு போனாலும் இன்னொன்னு வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். யூ டோன்ட் வரிமா. என்னம்மா பின்னாடி கட்டி போட்டிருந்த எருவு மாட்டை கொண்டாந்து வீட்டுக்குள்ள கட்டி வச்சிருக்க? உங்க அப்பாடா. அப்பா போயிட்டு மரியாதை இல்லாம சொல்றியம்மா.